ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த 108 திவ்ய தேசங்கள் ஒன்றான கேரளாவில் அமைந்துள்ள திருவிற்றுவக்கோடு என்னும் திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தில் அருள்பாலிக்கும்படியான எம்பெருமான் உய்ய வந்த பெருமாள். விற்றுவக்கோட்டுவள்ளி தாயார் திருநாமம் குலசேகர பெருமாள். தருதுயரம் தாடாயேல் என்னும் 10 பாசரம். நேற்று வரை 9 பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 10வது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம். விற்றுவகோட்டம் மாடி வேண்டாயே ஆயிடினோ. விற்றுவகோட்டம் மாடி வேண்டாயே ஆயிடினோ. நீ வேண்டாயே ஆயிடினோ. விற்றுவகோட்டம் மாணி வேண்டாயே ஆயிடினோம். மற்றாரும் பத்தில்லே என்றவனை தாழ் நயந்த. மற்றாரும் பத்தில்லே என்றவனை தாழ் நயந்த. கொத்தவேதானை குலசேகரன் சொன்ன. மற்றாரும் பத்தில்லே ஐயா மத்தாரும் பத்தில்லே என்றவனை தாழ் நயந்த. கொத்தவேதானை குலசேகரன் சொன்ன. கொத்தவேதானை குலசேகரன் சொன்ன. நட்டமிழ் 10 வல்லார் நன்னரகமே. நட்டமிழ் 10 வல்லார் நன்னரகமே. விற்றுவகோட்டம்மானி நீ வேண்டாயே ஆயிடினும். முதல் பாசுரத்தில் தாயும் ஒரு குழந்தையுமா தெரிவித்தார். 2வது பாசுரத்தில் ஒரு கணவன் மனைவியாக தெரிவித்தார். 3வது பாசுரத்தில் குடிமக்களும் ஒரு அரசனுமா தெரிவித்தார். 4வது பாசுரத்தில் மருத்துவனும் நோயாளிமா தெரிவித்தார். 5வது பாசுரத்தில் ஒரு படகும் ஒரு பறவையுமா தெரிவித்தார். 6வது பாசுரத்தில் சூரியனும் தாமரையுமா தெரிவித்தார். 7வது பாசுரத்தில் வானத்தையும் மண்ணுலகத்தில் வாழக்கூடிய பயிர்களையும் ஒப்பிட்டு பாசுரத்தில் தெரிவித்தார். 8வது பாசுரத்தில் ஆறும் கடலுமா தெரிவித்தார். 9வது பாசுரத்தில் செல்வமும் எம்பெருமானும் தெரிவித்தார். நீயேதான் வேணும் நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் செல்வம் வேளாம் நீ தான் வேணும் தெரிவித்தார். இப்போ 10வது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் பார்ப்போம். விற்றுவகோட்டம்மானி நீ வேண்டாயே ஆயிடினும். நீ வேணான்னு என்னை தள்ளனாலும் நான் உன்னையே தான் நினைப்பேன். அந்த குழந்தையை எப்படி தாயை அடித்து விரட்டினாலும் அந்த தாயை பற்றி குழந்தை அழுகிற மாதிரி எனக்கு பல துன்பங்களே கொடுத்தாலும் உன்னையே நினைப்பேன்னு சொல்கிறார். அதே போல் அந்த கணவன் தன் மனையை அடித்து இழுத்து வெளியே புரட்டி தள்ளினாலும் நல்ல குலமகள் இருந்தால் அந்த கணவனே கண்கண்ட தெய்வம் கணவன் அந்த மனைவி கணவனே வணங்கி வாழற மாதிரி குடிமக்கள் அரசனும் பல துன்பங்களே கொடுத்து குடிமக்களை துன்பப்படுத்தினாலும் குடிமக்கள்லாம் அரசனையே நோக்கி வாழற மாதிரி பல துன்பங்களே கொடுத்தாலும் ஒன்னே தான் நினைப்பேன்னு சொன்னார். அடுத்தது மருத்துவனும் நோயாளி. ஒரு நோயாளி மருத்துவனையே நினைவில் வச்சு அவனையே நினச்சி வாழற மாதிரி அந்த படகும் பறவையும் போல் மீண்டும் அந்த பறவை படகுக்கே வந்து சேர்ந்த மாதிரி சூரியனும் தாமரையும். சூரியன் இல்லாமல் தாமரை மலராது. வெப்பத்தால் நெற்பாலை காட்டி பூவை மலர வைக்க முடியாது. சூரியன் எம்பெருமான் உதயமாகி வந்தால் தான் தாமரை மலரும். இப்போ சூரியனும் தாமரை மாறி அந்த சூரியன் வந்தால் தாமரை மலரும். அது மாதிரி வானமும் பயிர்களும் வானத்தையே நோக்கி பயிர்கள்லாம் வளர மாதிரி நானும் ஒன்றையே நோக்கி இருக்கிறேன். ஆறும் கடலும் போல் ஆற்றல்கள் தண்ணிலாம் கடலை போய் அடையிற மாதிரி பல பிறவி எடுத்தாலும் நான் உன்னையே நினைப்பேன். அந்த ஆறுற்றல்கள் தண்ணியெலாம் கடலை வந்து எப்படி அலையிடோ
அங்கெல்லாம் போயிட்டு ஒன்றை வந்து வணங்கத்த நேரடியாக ஒன்றை நான் வணங்குறேன். வானத்திலேருந்து பெய்கிற மழை கடலையே அடைகிற மாதிரி நான் உன்னையே வேண்டி நிற்கிறேன்னு தெரிவிக்கிறாரு. அடுத்தது செல்வமும் நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான், செல்வமெல்லாம் எனக்கு வேணாம், மயமாக போயிடும், அதனால் நீதான் வேணும்னு தெரிவிக்கிறாரு. அடுத்ததாக 10வது பாசனத்தில் விற்றிவகோட்டம்மா நீ வேண்டாயே ஆயிடினும், என்னை வேணான்னு விரட்டி தள்ளனாலும் பிடிச்சி தள்ளனாலும் நீ வேண்டான்னு சொன்னா கூட நான் ஒன்றை விடமாட்டேன்னு தெரிவிக்கிறார். விற்றிவகோட்டம்மா நீ வேண்டாயே ஆயிடினும் மற்றாரும் பற்றில்லேன், மற்றவர் மேலே எனக்கு பற்றி கிடையாது, மற்றாரும் மற்ற தெய்வத்து மேலே எனக்கு பற்றி கிடையாது, ஓ மேலே தான் பற்றி, மற்றாரும் பற்றில்லேன் மற்றாரும் பற்றில்லேன் என்று அவனை தாள் நயந்த, தாள்னா பாதம், அந்த திருவடியை பற்றிக்கணும்னு சொல்றார். மற்றாரும் பற்றில்லேன் என்றவனை தாள் நயந்த கொத்தவேல் தாளை, சேர நாட்டுக்கு அரசனாக இருந்த குலசேகர பெருமாள் அந்த கொத்தவேல் கூர்மையாக இருந்து நீதி வழங்கக்கூடியவனாக இருந்து அரசு புரிந்த கொத்தவேல் தாளை குலசேகரன், கொத்தவேல் தானை குலசேகரன் சொன்ன கூர்மையான வேல், அந்த நீதி வழுவாது நீதி வழங்கக்கூடிய அரசனாக இருந்து அருள் பொழியக்கூடிய குலசேகரன் சொன்ன அந்த 10 பாசரங்கள், குலசேகரன் சொன்ன நத்தமிழ் தமிழ் பாசனங்களால் பாடி அருளி செய்த இந்த 10 பாசனம் நல்ல தமிழ், நத்தமிழ் 10ம் வல்லார் நன்னா நரகமே. இந்த யாரு இந்த 10 பாசனத்தை யாரு சேவிக்கிறாங்களோ, மனப்பாடம் பண்ணி சேவிக்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, வணங்குறாங்களோ, அவங்களுக்கு நரகமே அணுகாதுன்னு தெரிவிக்கிறார். நத்தமிழ் 10ம் வல்லார் நன்னா நரகமே. இந்த பாவத்தை சரி ஆட்ட வெற்றிய மாட்ட வெற்றிய உனக்கு நரகம்தான் கிடைக்கும் சொல்றார். அப்படி நரகமே போகக்கூடியதான ஒரு பாவம் செய்திருந்தாலும் இந்த குலசேகர பெருமாள் அருளி செய்த இந்த 10 பாசரத்தில் யார் சேவிக்கிறாங்களோ நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நரகமே அணுகாதுன்னு தெரிவிக்கிறார். நத்தமிழ் 10ம் வல்லார் நன்னா நரகமே. ஆகையினால நாமும் 4000 திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்த பல ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் பாடி செய்த எந்த பாசனமாக இருந்தாலும் ஆழ்வார் பாசனங்களை யார் செய்கிறாங்களோ நரகம் வராது, பிறவி நோய் நீங்கும். ஆதலால் பிறவி வேண்டிய அரங்கமா நகருளாளின்னு சொன்னார். பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும் பதம் பெரிய பதம் வீடு பேறு கிடைக்குன்னு சொன்னார். அது மாதிரி இறைவன் நாமங்களை சொல்லனா பிறவி நோய் நீங்கி மோட்சத்தை அலைஞ்சி நீண்ட செல்வ செழிப்போடு மண்ணுலகத்தில் வாழ்ந்து இறந்து போகிற காலத்தில், அதனால் சேவிச்சா இறந்துடுவாங்கன்றது இல்லை, வாழ்நாளில் நல்ல வாழ்க்கையை அமைச்சு நோய் நொடி இல்லாத பலகாலம் வாழ்ந்து இறந்து போகிற காலத்தில் மோட்ச வீடு பேறு கிடைக்கும், நரகம் கிடைக்காத. திருவள்ளுவர் சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் சொன்னார். யார் இந்த பிறவி பெருங்கடலை இறைவன் நாமங்களை படகா வச்சு நாமங்களை சொல்லி யார் நீந்துறாங்களோ அவங்க இறைவன் அடி சேருவார், நீந்தாதவர் இறைவன் அடி சேரமாட்டார் தெரிவிக்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். நீந்தறவங்க சேருவாங்க, நீந்தாதார் சேரமாட்டாங்க. சொல்கிறவங்களுக்கு வைகுண்டம் மோட்சம் கிடைக்கும். மீண்டும் அந்த மனுலகத்தில் பிறந்து இறந்து இன்பத் துன்பங்களை அனுபவித்து மீண்டும் மனுலகத்திலே பிறந்து பிறந்து இறப்பு இல்லாத எம்பெருமான் திருவள்ளி நிழலில் இளைப்பாறு இருக்கும்படியான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய விட்டுவக்கோட்டு உயிர் வந்த பெருமாள் என்று சொல்லி இந்த 10 பாசத்தின் இன்றோடு முடிகிறது. நாளை வேறு ஒரு ஆழ்வார் 10 பசங்களுடைய பொருள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.